Welcome to Digital Bharati. First question என்ன கொடுத்திருக்காங்க, find the missing figure in the series from the given answer figures. ஃபிகரல் சீரிஸ் இது டாபிக். ஃபிகரல் சீரிஸ்ல வந்து நீங்க வந்து பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன் வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மேக்ஸிமம் நீங்க பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் அந்த கண்டிஷன் வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கான்னு நீங்க பாக்குறீங்க. இப்போ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஸ்கொயர்ல இந்த கார்னர்ல ஷேடோ இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள், ஓகேங்களா, சர்க்கிளுக்குள்ள டார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க, ரெண்டு சர்க்கிள் அதில் ஒன்று டார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எப்படி ரொட்டேட் ஆயிருக்கு, ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் 45 டிகிரி நவுந்திருக்கு, கிளாக் வைஸ் டைரக்ஷனில் 45 டிகிரி நவுந்திருக்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் 45 டிகிரி ஒரு படத்துக்கு எடுத்த படம். அப்போ இதுக்கப்புறமேட்டு இங்கே வருது அப்படின்னா, இங்கே வருதுன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரிங்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏன்னா இந்த கார்னர் இருக்குன்னா அடுத்தது இங்கே தானே 45 டிகிரி திரும்புறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் இங்கே இருக்கிறது இங்கே வந்துடும், சர்க்கிள் இங்கே வந்துடும், ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் சி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். மேக்ஸிமம் நீங்கள் வந்து கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் தான் இருக்கும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ஸ்கொயர் வந்து கிளாக் வைஸ்ல 45 டிகிரி, கண்டிஷன் வந்து ஸ்கொயர் வந்து கிளாக் வைஸ்ல 45 டிகிரி, சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல 45 டிகிரி, ஆன்டி கிளாக் வைஸ்ல 45 டிகிரி. இப்போ படம் வந்து மூணாவது படம் வரும். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் 92 என்ன கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் திரும்பி இருக்குங்களா. ஃபர்ஸ்ட் இதுக்கும் நான் கிளாக் வைஸில் 90 டிகிரி திரும்பி இருக்கு, அதே மாதிரி இது 90 டிகிரி, மூணாவது இதுமே 90 டிகிரி. ஆனால் என்னன்னா மூணாவது ஆரோ மார்க் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ஒன்று குறைஞ்சிக்கிட்டே வந்து, ஓகேங்களா. இங்கே 2 இருக்கு, அடுத்தது 1, 2 இருக்கு, அடுத்தது 1. இப்போ அடுத்த படத்துக்கு போறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடும். கிளாக் வைஸ் டைரக்ஷனில் திரும்புது அப்படின்னா 90 டிகிரி திரும்புதுன்னா இப்படி வந்துடும். அதே மாதிரி மேலே இருக்கிற இந்த இது காணா போயிடும், ஓகேங்களா, காணா போயிடும். அப்போ வந்து நாலாவது படம் டி ஆன்சர். அடுத்த மூணாவது கொஸ்டின்ல பென்டகன் அதே மாதிரி தான். பென்டகன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துது, ஓகேங்களா. இங்கே இருக்கிற சர்க்கிள் இங்கே வந்துருச்சு, அடுத்த சர்க்கிள் இங்கே போகுது, அடுத்து இங்கே. அப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் சுத்துதுங்கிறப்ப இங்கே வரலாம் இல்லைன்னா இங்கே வரலாம், ஓகேங்களா. ஆன்டி கிளாக் வைஸ் இங்கே வரலாம். அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு மார்க் பார்க்குறீங்க, இன்ட்டு மார்க் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுது, அப்போ இங்கே அப்படிங்கிறப்ப அடுத்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரும். அப்போ என்ன படம் வரும்னா ஏ. சரி, இது வந்து சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கண்டிஷன் வந்து சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ், இன்ட்டு மார்க் வந்து கிளாக் வைஸ், ஒரு படத்துக்கு அடுத்த படம் கண்டிஷன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வந்து என்ன இங்கே இருந்து இங்கே ஆன்டி கிளாக் வைஸ் இங்கே வருது அப்படிங்கிறப்ப அடுத்தது இங்கே அடுத்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். அதே மாதிரி இன்ட்டு மார்க் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன், வந்து இங்கேங்கிறப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே. இப்போ ஏ. அடுத்து 94 இதுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் படம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் 45 டிகிரி திரும்புது, ஓகேங்களா. ஏன்னா இங்க இருக்க இது லீஃப் வந்து அடுத்து இங்க வந்திருக்குங்கிறப்ப அது 45 டிகிரி. அப்ப அடுத்தது இங்க 45 டிகிரி. அப்ப அடுத்தது வரப்ப இங்க வந்துரும், ஓகேங்களா, இங்க வந்துரும்.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டே வருது, ஒரு லீஃப் வந்து ஆட் ஆகிட்டே வருது. இங்கே 2 இருக்குன்னா இங்கே 3 இருக்கு, அடுத்ததுல 4 இருக்கு, அப்போ அடுத்ததுல 5, அடுத்ததுல 5, அடுத்ததுல 5 இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1வது படம் 3வது படம் தான் இருக்கு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கோடு வந்திருக்கு. 1வது படத்தில் வந்து கீழே அந்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோடு வந்துருச்சு. ஓகேங்களா? ஆனால் 94 வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆன்சர் சார். அதாவது இதில் கோடு இல்லை. ஓகேங்களா? இதில் கோடு இல்லை, இதில் கோடு இல்லை, இதில் கோடு இருக்கு. அப்போ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோடு இருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆன்சர். இல்லைன்னா 1, 3 வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் 3வது படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோடு இல்லை, 1வது படத்தில் கோடு இருக்கு. இப்போ ஏ ஆன்சர். அடுத்து 95. இது வந்து பாருங்க அப்படியே 45 டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்தி இருக்கு. ஓகேங்களா? 45 டிகிரி. ஏன்னா இங்க இருக்கிற இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த இதுல இங்க அப்படியே மூவ் ஆயிருக்கு, அடுத்து இங்க அப்படியே மூவ் ஆயிருக்கு 45 டிகிரி. அடுத்தது இங்க, அப்ப அதுக்கு அடுத்தது வந்து இங்க இருந்து இங்க போறப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 டாட்டுங்கிறது இப்படி வரும். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி 45 டிகிரி. அப்ப ஏ. அடுத்த கொஸ்டின் 96வது கொஸ்டின் பாருங்க. இங்க ஃபர்ஸ்ட் படத்துல ஓகேங்களா வட்டம் போட்டு வட்டத்துக்குள்ள பிளஸ், வட்டம் போட்டு உள்டா வந்து ஸ்டார். 2வது படத்துல வந்து பிளஸ் வெளியில இருக்கு, வட்டத்துக்குள்ள ஸ்டார் இருக்கு. 3வது படத்துல பிளஸ் வந்து வட்டத்துக்குள்ள இருக்கு. அப்ப வந்து என்னன்னா ஆல்டர்னேட்டிவ். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் படத்துல சிம்பிளா சார், ஃபர்ஸ்ட் படத்துல பிளஸ்க்குள்ளார வட்டத்துக்குள்ளார பிளஸ் இருக்கு. 2வது படத்துல இந்த கார்னர்ல வந்து பிளஸ் கீழே இருக்கு, வட்டம் இல்ல. 3வது படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படத்துல இருக்கிற மாதிரி சேம் பிளேஸ்ல இருக்கு. அதே மாதிரி 4வது படத்துல 2வது படத்துக்கு ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் படமும் 3வது படமும் சேமா இருக்கு, 2வது படமும் 4வது படமும் சேமா இருக்கு. அப்படிங்கிறப்ப கண்டிஷன் என்னங்க? ஆல்டர்னேட்டிவ் கண்டிஷன். அப்ப ஃபர்ஸ்ட் படம் 2வது படம் அப்படியே 5வது படம் சேமா இருக்குமா? 5வது படம் சேமா இருக்கும். அப்ப 5வது படம் சேமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன். ஆல்டர்னேட்டிவா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் ஈஸ்ட பார்த்து இருக்கு, இந்த 2 வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பார்த்து இருக்கு. இது 2 நடுவில் இருக்கிறது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா? அப்ப அடுத்த படம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, எல்லாமே சேம் டைரக்ஷன். அதாவது நடுவில் இருக்கிறது மட்டும் பாத்தீங்கன்னா திரும்பி இருக்கு, நடுவில் இருக்கிறது மட்டும் அடுத்த படத்துக்கு திரும்பி இருக்கு. 3வது படத்துல வந்து பாத்தீங்கன்னா நடுவில் இருக்கிறது திரும்பி இருக்கு, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன், 2வது இருக்கிறது ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகேங்களா? இப்போ இந்த படத்துல வந்து இதுவும் எப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் மாதிரி தான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படத்துக்கும் 3வது படத்துக்கும் என்ன கண்டிஷனு? நடுவில் இருக்கிறது அப்படியே இருக்கு, இந்த ஃபர்ஸ்ட் இது 3வது இது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா திரும்பி இருக்கு, ரிவர்ஸ் ஆர்டர்ல திரும்பி இருக்கு. ஓகேங்களா? அப்ப 2வது படத்துக்கு 4வது படத்துக்கு 2வது படத்துக்கு 4வது படத்துக்கும் கண்டிஷன், 2வது படத்துக்கு 4வது படத்துக்கு கண்டிஷன். எங்க நடுவில் இருக்கிறது திரும்பி இருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இதுவும் ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இதுவும் திரும்பி வந்துச்சுன்னா, ஆல்டர்னேட்டிவா திரும்பி இருந்துச்சுன்னா 3வது படம். ஏன்னா இங்க வந்து திரும்பி இருக்குங்களா, ஃபர்ஸ்ட் படத்துக்கும் 3வது படத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நடுவில் இருக்கிறது அப்படியே இருக்குது, அந்த இது மட்டும் ரிவர்ஸ் ஆர்டர்ல திரும்பி இருக்கு. போன் சிம்பிள் மாதிரி இருக்கிறது அப்படியே, போன் ரிசீவர் சிம்பிள் மாதிரி இருக்கிறது அப்படியே திரும்பி இருக்கு. ஓகேங்களா? சேம் அதே மாதிரி 2வது படத்துக்கும் 4வது படத்துக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கீழே இருக்க ஆப்ஷன் வச்சு பாக்குறப்ப இது 1 மட்டும்தான் திரும்பி இருக்கு. ஓகேங்களா? ஆல்டர்னேட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கு. சி ஆன்சர் 3வது படம்.
அடுத்து 98. 98 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்பு ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேங்களா? இப்போ இங்கே வர்றது ஒரு ஸ்டெப்புனா இங்கே வர்றது 2வது ஸ்டெப். இங்கே 1 இங்கே 2 3 4ன்னு வச்சுக்கோங்க. ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் 2 ஸ்டெப் நவுறுது. சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்டெப்பு. ஒரு ஸ்டெப் வந்து இங்கே இருக்குன்னா இங்கே போயிருக்கு, இங்கே இருக்குன்னா இங்கே ஒரு ஸ்டெப் மூவ் ஆகுது. ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் 2 ஸ்டெப் நவுறுது. ஆன்டி கிளாக் வைஸ் 2 ஸ்டெப் நவுறுது. 2 ஸ்டெப் நவுறுது. சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆன்டி கிளாக் வைஸ் தான். ஆன்டி கிளாக் வைஸ் 1 ஸ்டெப் நவுறுது. 1 ஸ்டெப் மூவ் ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது ட்ரையாங்கிள் இங்கே இருக்குன்னா 2 ஸ்டெப் நவுறுதுன்னா இங்கே வந்துடும். ட்ரையாங்கிள் இங்கே வந்துடும். சர்க்கிள் 1 ஸ்டெப் நவுறுதுன்னா இங்கே வரும். அப்போ அந்த மாதிரி இருக்க படம் வந்து பார்த்தீங்கன்னா 4th படம். டி ஆன்சர். அடுத்து 99. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் வந்து அப்படியே மூவ் ஆகுது. ஓகேங்களா? ஆன்டி கிளாக் வைஸில் இன்வெர்டட் அப்படியே திரும்புது. ஓகேங்களா? இப்படி இருக்கிற படம் வந்து இப்படி வந்துடுது. அதே மாதிரி இப்படி இருக்கிறது அடுத்த படத்துக்கு இப்படி வந்துடுது, இப்படி வந்துடுது. ஓகேங்களா? இது மட்டும் இங்கே அப்படியே இருக்கு. அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க, ஏன்னா இது ஃபர்ஸ்ட் இங்கே மூவ் பண்ணுறோன்னா அடுத்தது இது அப்படியே வச்சுட்டு அடுத்த படத்துக்கு இது இப்படியே வந்துடும். அடுத்த படம் இப்படி. ஓகேங்களா? அடுத்தது இது அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இது 2 அப்படியே இருக்கும். இது அப்படியே இருக்கும். அடுத்தது இது மூவ் பண்ணீங்கன்னா என்ன வருங்க? இது மூவ் பண்ணீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் திரும்புது. சார் ஆன்டி கிளாக் வைஸ் இதை மட்டும் வச்சுட்டு இந்த 3 இது மட்டும். ஓகேங்களா? அடுத்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே மூவ் ஆகும். ஓகேங்களா? இது அப்படியே தான் இருக்கும். அடுத்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே தான் இருக்கும். ஏ ஆன்சர் வரும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது மூவ் ஆகாது. இதில் இப்படி இருக்குது, இதில் இப்படி இருக்குன்னா இதுவுமே வந்து இப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? மிச்சம் 3 மட்டும்தான் திரும்பி இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இது இங்கே மாறி இருக்கு, அதே மாதிரி இது இங்கே மாறி இருக்கு, இது இங்கே மாறி இருக்கு. அடுத்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது டவுன்வேர்டுக்கு மாறிடுச்சு, இது வந்து அப்படியே ரிவேர்ஸில் திரும்பிடுச்சு, இது ரிவேர்ஸில் திரும்பிடுச்சு. இப்போ அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 4வது படம் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே தான் இருக்கும். சரி, அதாவது ஒரு இடம் விட்டுட்டு சார், ஒரு இது மட்டும் விட்டுட்டு மித்தது சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? மூணு இது மட்டும் இதில் ரொட்டேட் ஆகும். ஃபர்ஸ்ட் படத்துக்கு அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சார் இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தான் இதுதான் மிஸ்டேக்காக இருக்குது. இது இப்படியே தான் வரும். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படம் வந்து இப்படி இருக்குங்களா, இதை மட்டும் வச்சுட்டு மீது எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸில் இப்படி வந்துடும். இது அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் 3வது படம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்தில் இது அப்படியே இருக்குது, மீதி எல்லாம் மூவ் பண்ணுறாங்க. 2வது படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் இது அப்படியே தான் இருக்கும்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படி வந்துடும், இது இப்படி வந்துடும், இது இப்படி வந்துடுதுங்களா. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே தான் இருக்கும், இது அப்படியே தான் இருக்கும், இது மூவ் ஆகும். ஓகேங்களா. இது அப்படியே தான் இருக்கும். சரி, இதை வச்சுட்டு இது பண்ணீங்கன்னா இது இப்படி மூவ் ஆகிடும், இது இப்படி வந்துடும், இது இப்படி வந்துடும், இது இப்படி வந்துடும். பி ஆன்சர், பி ஆன்சர். ஓகேங்களா. ஏன்னா இந்த படத்துக்கு அடுத்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே இருக்கும், இது அப்படியே இருக்கும், மீதி எல்லாம் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது. ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுதுங்கிறப்ப பி ஆன்சர், பி ஆன்சர். அடுத்த 100வது கொஸ்டின். 100வது கொஸ்டின் வந்து என்னன்னா ஒன் ஸ்டெப் அப்படியே கிளாக் வைஸ் டைரக்ஷன் மூவ் ஆகுது. ஓகேங்களா. ஒன் ஸ்டெப் எல்லா டிசைனும் மூவ் ஆகுது கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் வருங்க? டி. ஓகேங்களா. ஏன்னா ப்ளஸ் இங்கே இருக்குது, அடுத்தது ஒரு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் திரும்புதுன்னா இங்கே வந்துடும் ப்ளஸ். இப்போ இங்கே ப்ளஸ் இருக்கிற மாதிரி இந்த ஒரு படம் தான் இருக்குது. அப்போ டி ஆன்சர். அடுத்து இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் இருக்குது. ஸ்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கோடு ரிமூவ் ஆகுது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடு ரிமூவ் ஆகுது, கீழே இருக்கிற கோடு ரிமூவ் ஆகுது. அப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த கோடும் இந்த கோடு இந்த கோடு ரிமூவ் ஆனிச்சுன்னா அடுத்தது இந்த கோடு ரிமூவ் ஆகும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது ரிமூவ் ஆகுதுங்களா, மேலே இருக்கிறது அந்த ரிமூவ் ஆகுது, மேலே இருக்க ரிமூவ் ஆகுது. அப்போ அடுத்தது அடுத்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் படத்தில் மேலே இருக்கிறதுக்கு ரிமூவ் ஆகுது, அடுத்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இருக்கிறது மேலே இருக்கிறது ரிமூவ் ஆகிறப்ப, மேலே இருக்கிறது ரிமூவ் ஆகிறப்ப உங்களுக்கு இங்கே இந்த இது வருது. ஓகேங்களா. அடுத்தது கீழே இருக்கிறது அப்படியே ரிமூவ் ஆகுது, கீழே இருக்கிறது ரிமூவ் ஆகுது. அப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு இங்கே இருக்கிற கோடு, ஓகேங்களா, இங்கே இருக்கிற கோடு ரிமூவ் ஆகிறப்ப இந்த இது மட்டும் வரும், இந்த இது மட்டும் வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடு ரிமூவ் ஆகும், இந்த கோடு ரிமூவ் ஆகும். இந்த கோடு ரிமூவ் ஆனதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிறது வந்து இந்த கோடு மட்டும் பெண்டிங் இருக்கும். அடுத்து இந்த படத்தில் இந்த கோடு ரிமூவ் ஆனிச்சுன்னா படம் இப்படி இந்த ரெண்டு கோடு வரும். பி ஆன்சர். ஃபர்ஸ்ட் படத்தில் மேலே இருக்கிற கோடு சார், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற கோடு, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கிற கோடு ரிமூவ் பண்ணுற மாதிரி கண்டிஷன் சார். கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கிற கோடு ரிமூவ் பண்ணுற மாதிரி கண்டிஷன். அப்படி ரிமூவ் பண்ணிங்கன்னா பி ஆன்சர் வரும். செக் பண்ணி பாருங்கள். அடுத்து 102 செக் பண்ணி பாருங்கள். 1வது படம், 3வது படம், 5வது படம், அதாவது 1வது படம் வந்து இந்த ஏரோ மார்க் வந்து அப்பர் வேர்டில் இருக்கா, அப்போ அடுத்து 5வது படத்துலையும் ஏரோ மார்க் வந்து அப்பர் வேர்டில் இருக்கிற மாதிரி இந்த கார்னரில் இந்த இது வந்துடும். ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டு பார்க்குறீங்க சர்க்கிள், சிஇ, ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகிருக்குங்களா, கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகிருக்கு. அப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த அப்பர் வேர்டில் இருக்கிற மாதிரி 2 இருக்குது, ஏ இருக்குது, பி இருக்குது, ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் 2 இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் சென்டருக்கு வந்துடுச்சு. இப்போ மீதி இருக்கிறது வந்து ட்ரையாங்கிள் சென்டரில் இருக்குது, ட்ரையாங்கிள் சென்டரில் இருக்குது. ஓகேங்களா. இப்போ மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சரி ட்ரையாங்கிள் 3வது படத்தில் சி சென்டருக்கு வந்துச்சு. அப்போ சர்க்கிள் மட்டும்தான் சென்டருக்கு, அடுத்த படத்தில் சென்டர் சர்க்கிள் தான் சென்டருக்கு வரும். அப்போ ஏ ஆப்ஷன், ஏ ஆப்ஷன். அடுத்து 103 வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா. வெளியில் இருக்கிறது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆயிருக்கு, உள்ள இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆயிருக்கு. ஜே வந்து ரிவேர்ஸ். ஓகேங்களா. ஜே வந்து உள்ள இருக்க அந்த மூக்கு வந்து ரிவேர்ஸில் இருக்குது. ஓகேங்களா. அப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது கீழே வரணும்.
இப்போ ரெண்டாவது படம் சரி. கண் சர்க்கிள் இங்க இருக்கு. அப்ப அடுத்ததுக்கு சர்க்கிள் இங்க வந்துடும். ஓகே சார், மூக்கு வந்து ரிவேர்ஸ் ஆர்டரில் இருக்கும். அப்போ 4th ஃபிகர் தான். ஓகேங்களா? ஏன்னா இங்கே ஜே, அதே மாதிரி ஜே ரிவேர்ஸ் ஆர்டர், இங்கே ஜே, அப்புறம் ஜே அடுத்த ரிவேர்ஸ் ஆர்டருங்கிறப்ப 4th ஃபிகர் வரும். ட்ரையாங்கிள், இங்கே ட்ரையாங்கிள், ஃபோர்த் ஃபிகர் டி ஆன்சர். ஏன்னா ஜே ரிவேர்ஸ் ஆர்டர் வச்சு பார்க்குறப்ப அவுட்டர் அண்ட் இன்னர் ஆர் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஃபிகரும் இன்னர் ஃபிகரும் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேஷன் ஆகும். ஜே வந்து ரிவேர்ஸ் ஆர்டரில் இருக்கும். ஓகேங்களா? இது இந்த படம் பாருங்க சார். இங்கே ட்ரையாங்கிள் இருக்கு, இங்கே அடுத்ததுல இங்கே ட்ரையாங்கிள் வரும், அடுத்தது இங்கே ட்ரையாங்கிள், அப்புறம் 4வதுக்கு இங்கே தான் ட்ரையாங்கிள் வரும். ஓகேங்களா? ட்ரையாங்கிள் வரும். அப்போ டி தான் ஃபிகர். அடுத்து 104 வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு படத்துக்கு அடுத்த படம். இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து இந்த கார்னரில் டார்க் இருக்குது, அடுத்த இதில் இந்த கார்னரில் டார்க், அப்போ வந்து ரொட்டேஷன் ஆகுது. ஓகேங்களா? அதாவது பிளாக் டாட் வந்து ஒன் ஸ்டெப் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் மூவ் ஆகுது. அதே மாதிரி லைன் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் வந்து மூவ் ஆகுது. ஓகேங்களா? இல்லைன்னா இந்த டைரக்ஷனில். ஓகேங்களா? படம் டாட் வந்து இந்த டாட்லேருந்து இந்த டாட் வரப்போ இது இப்படி மூவ் ஆகுது. ஓகேங்களா? உள்ள இருக்கிறது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் மூவ் ஆகுது. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வரப்போ திருப்பி பழைய பொசிஷனுக்கே போயிடுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வரப்போ என்னங்க அது வந்து ரைட் சைடில் மூவ் ஆகுது. அதாவது இது சேஞ்ச் ஆகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுன்னு சொன்னோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டி ஆன்சர். டி ஆன்சர். இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் ஃபிகர் சார். இந்த இடத்துல 1வது ஃபிகரும் 3வது ஃபிகரும் பாருங்க, டாட் வந்து சேம் பிளேஸ்ல இருக்கு. உள்ள இருக்க ஏரோ மார்க்கும் வந்து பாத்தீங்கன்னா சேம் பிளேஸ்ல இருக்கு. அப்ப செகண்ட் ஃபிகரும் 4th ஃபிகரும், ஓகேங்களா, செகண்ட் ஃபிகரும் 4th ஃபிகரும் சேமா வர மாதிரி இருக்கணும். டாட் வந்து ரைட் சைடில், டாட் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல வந்திருக்கணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட்ல வந்திருக்கணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் உள்ட்ரக்க படம் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப சேம் அதே மாதிரி வந்திருக்கணும். அப்ப இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோடு இப்படி வந்திருக்கணும். 4th ஃபிகர், ஓகேங்களா, 4th ஃபிகர் இப்படி வந்திருக்கணும். ஏன்னா டாட் வந்து செக் பண்றப்ப. இப்போ டி ஆன்சர். அடுத்து 105. இதுல வந்து ஏஆர் பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் மூவ் ஆயிருக்கு. எல்லும் ஆன்டி கிளாக் வைஸ் மூவ் ஆயிருக்கு. அப்ப அடுத்தது வரப்ப ஏஆர்
இங்கே வந்திருக்கணும் எல்கே, இந்த மாதிரி வந்திருக்கணும். பி ஆன்சர். ஒரு படத்துக்கு அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் மூவ் ஆகிருக்கும். அடுத்து 106. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பிஎல்கே. இப்போ ஃபஸ்ட்டு படத்துக்கு அடுத்த படம் வந்து எப்படி இருக்கு, சிஏ. ஓகேங்களா, சிஏ. அதாவது இதில் வந்து ஆர்டர் எந்த ஆர்டர் கரெக்டாக வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆர்டர் பார்க்குறோம். ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ரிவேர்ஸில் எழுதுனீங்கன்னா சிஏங்களா, சிஏ. அதேமாதிரி எல்கேவை ரிவேர்ஸில் எழுதுனா கேஎல். அப்போ ஸ்டார் மார்க். அப்போ ஃபஸ்ட்டு படத்துக்கு பியை தவிர ஸ்டார் வந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சி இருக்க இடத்துல எல்லும், மூணாவது படத்துக்கு சி இருக்க இடத்துல எல்லும், எல் இருக்க இடத்துல சியும் மாற்றுறீங்க, எல் இருக்க இடத்துல சியும் மாற்றுறீங்க. அதேமாதிரி கே இருக்க இடத்துல ஏவும், ஏ இருக்க இடத்துல கேவும் மாற்றினா மூணாவது படம். ஃபஸ்ட்டு படத்தில் ரெண்டாவது படத்தை ரிவேர்ஸில் எழுதுனா ரெண்டாவது படம் கரெக்டாக வருது. ரெண்டாவது படத்தில் இடத்த மாற்றி எழுதுனா மூணாவது படம் வருது. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏசி அப்படி இங்கே இருக்கிற பிளேஸ் தான் இடத்த மாற்றிருக்காங்க, இங்கே இருக்கிற பிளேஸ் தான் இடத்த மாற்றிருக்காங்க. ஓகேங்களா, ஏசி எல்கேன்னு. இப்போ நாலாவது படம் வராது. ரெண்டாவது வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 2 3 தான் ஸ்டார்ட் ஆகுது, 1 2 3 தான் ஸ்டார்ட் ஆகுது. புரியுதுங்களா, 1 2 3 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5 4 தான். ஏன்னா அடுத்து மூணாவது படம் எல்கே வந்து கேஎல்னு மாற்றிருக்காங்க, ஏசி வந்து சிஏன்னு மாற்றிருக்காங்க, ஸ்டாருக்கு பதில் ஆஷ் வந்துருக்கு. அப்போ 1 2 3 5 4. அடுத்து 107. 107 வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொடுத்துருக்க 4 படத்தில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க் டவுன் சைடு இருக்குது, டவுன் சைடில் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் எல் வந்திருக்கு. ரைட் சைடில் டவுன் ஏரோ மார்க்கு ரைட் சைடில் இந்த கோடு வந்திருக்கு. ஓகேங்களா, டவுன் ஏரோ மார்க்கு ரைட் சைடு கோடு. அப்போ இந்த படத்தை வந்து அப்படியே நீங்கள் திருப்பினீங்கன்னா, இப்படி திருப்பினீங்கன்னா கோடு இப்படி வரும். ஓகேங்களா, அதுக்கப்புறமேட்டு இந்த பக்கம் திருப்பினீங்கனாலும் இந்த ஏரோ மார்க் வந்துடும். ஓகேங்களா, இப்படி நேராக போடுறப்ப இப்படி டவுனில் மாற்றினீங்கனாலும் இப்படி வந்துடும். இப்போ இந்த நாலாவது படம் மட்டும்தான், ஏன்னா இப்படி இது பண்ணுறப்ப நமக்கு படம் இப்படி வந்திருக்கணும், சரி கோடு இப்படி வந்திருக்கணும். இப்படி டவுன் பண்ணுறப்ப கோடு இப்படி வந்திருக்கணுமா. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ மார்க்கு ரைட் சைடில் தான் ஒரு சைடு கோடு இருக்கும். ஓகேங்களா, நாலாவது படத்தில் மட்டும் லெஃப்ட் சைடு மாதிரி இருக்கும், நாலாவது படத்தில் மட்டும் லெஃப்ட் சைடில் இருக்கும். அப்போ தவறாக வந்திருக்கிறது வந்து ஏ ஆப்ஷன். அடுத்து 108. 108 வந்து பார்த்தீங்கன்னா சார் அப்படியே வந்து என்னங்க இடம் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது லாஸ்ட்டாகவும் அப்படியே ஒரு ஸ்டெப் மூவ் ஆயிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வந்து இங்கே வந்துடும், மீது எல்லாமே அப்படியே மூவ் ஆகும். அப்படி பார்த்தீங்கன்னா சி ஆன்சர். புரியுதுங்களா, அதாவது ஒரு பிளேஸ் அடுத்தது வந்து டாப்ல இருக்கிறது பாட்டம் வந்துடுது, ஒரு மீதி இருக்கிறதுல ஒரு ஸ்டெப் மேலே மூவ் ஆகுது. அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த படம் சர்க்கிள் கீழே வந்துடும். சர்க்கிள் கீழே வர மாதிரி ஏ ஆப்ஷன் சி ஆப்ஷன் இருக்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கலர் இது டாப்புக்கு போயிடுது. ஏவும் சியும் கரெக்டாக இருக்கு, ஏவும் சியும் கரெக்டாக இருக்கு. ஆனால் என்ன ஆகுனா நடுவில் இருக்க அடுத்த ரெண்டாவது இருக்க வந்து ஸ்கொயரும் டைமண்டும் பாருங்க. சர்க்கிளுக்கு அடுத்தது டைமண்ட் இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா சி ஆன்சர். அடுத்து 109 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு படத்துக்கு அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின் மார்க் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறப்ப என்ன படம் வருங்க, டி ஆன்சர். ஏன்னா இதில் சி ஏ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா
ஏ ஆன்சர் சார், ஏ ஆன்சர் சாரி. ஏன்னா பின் மார்க் வந்து ஃபர்ஸ்ட் மேலே இருக்கு, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வரணும். ஏன்னா இங்கே வந்து டி ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற டவுனில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா, டவுனில் இருக்கிற மாதிரி இருக்கு. இங்கே வந்து நீங்கள் கொஸ்டினில் பாருங்க, பின் மார்க் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோமே அப்பேர்டில் தான் ஆரம்பிச்சிருக்கு, அப்பேர்டில் தான் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ஏடி ரெண்டுமே வரலாம். சாரி, ஏடி வராது, டி ஸ்டார்டிங்லேயே டவுன் வேர்டில் தான் ஆரம்பிச்சிருக்கிறதுனால டி வராது. மிச்சம் மூணுமே அப்பேர்டில் இருக்கிறதுனால ஏபிசி வரலாம். ஆனால் பியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இதுக்கு வந்து டாட் சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ பண்ணியிருக்காங்க. சி ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவதாக இருக்கிறதுல வந்து ஸ்கொயர் வந்திருக்கு, சர்க்கிளுக்கு வந்து ஸ்கொயர் வந்திருக்கு. அடுத்த 110 வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 45 டிகிரி வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றிருக்கு. 45 டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுதுங்கிறப்ப அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருங்க, இப்படி வந்திருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறது டி ஆன்சர். அடுத்து 111. ஸோ அடுத்து 111வது கொஸ்டின் என்ன படுத்திருக்காங்க, இந்த கொஸ்டின் மார்க் போட்டிருக்க இடத்துல என்ன வரும், என்ன படம் வரும்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் படத்தை பாருங்கள். ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இது டாட்டு, அடுத்தது வந்து லாஸ்ட் இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு அடுத்த படம் வந்து லாஸ்ட் இது வந்து திரும்பி இருக்கு, லாஸ்ட்ல இருந்து அப்படியே திரும்பிட்டு வருது. ஓகேங்களா, ரிவர்ஸ் டவுன்ல லாஸ்ட் இது ஃபர்ஸ்ட் படத்துக்கு லாஸ்ட் இது வந்து பாருங்க, கீழே எல் வந்திருக்கு, 7 ரிவர்ஸ்ல இருக்க மாதிரி இருக்கு. அது அப்படியே திரும்பினா வந்து பாத்தீங்கன்னா டவுன் வேர்டுக்கு வந்தா எல். ஓகேங்களா, அடுத்தது மூணாவது படத்துல வந்து பாத்தீங்கன்னா பின் மார்க் வந்து கீழே வந்திருக்கு. அடுத்தது 4வது படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏரோ மார்க் டவுன்ல வந்திருக்கு. அப்ப அடுத்தது வந்து அடுத்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவதா இருக்கிற பின் மார்க் வந்து டவுன்ல வரணும். ரெண்டாவதா இருக்கிற பின் மார்க் டவுன்ல வருது. ஏ ஆப்ஷன் இருக்கு, ஆனா கடைசியில இருக்க எல் வந்து பாத்தீங்கன்னா மாறி இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சி ஆன்சர். அடுத்து 112. சார் இதில் கொஷின் கிடையாது, கொஷின் கொடுக்கல, ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் விட்டுருங்க. அடுத்து 113 வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸகானில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஃபர்ஸ்ட் படத்துக்கு ஏக்கு சிக்கு லைன் வரைஞ்சிருக்காங்க, அடுத்து ஏக்கு டிக்கு லைன் வரைஞ்சிருக்காங்க, அடுத்து ஏக்கு ஈக்கு லைன் வரைஞ்சிருக்காங்க. அது எப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஒரு ஸ்டெப் மூவ் ஆகுது. அதுக்கப்புறமேட்டு ஏக்கு எஃப்க்கும் இது டயகனல் வரைய முடியாது. ஓகேங்களா, ஏக்கு எஃப்க்கு டயகனல் வரைய முடியாது. அடுத்து பிக்கு டிக்கு டயகனல் வரைஞ்சிருக்காங்க. அப்போ ஒரு ஸ்டெப் மூவ் ஆகிறப்ப பிக்கு ஈக்கு வந்திருக்கு. அப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு எஃப்க்கு வரும், ஏ ஆன்சர். பிக்கு எஃப்க்கு வரும், ஏ ஆன்சர். அடுத்து 114 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க் வச்சு கணக்கு வைங்க. இந்த ஏரோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த படத்துக்கு 45 டிகிரி திரும்பி இருக்கு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி திரும்பி இருக்கு. அப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 135 டிகிரி திரும்பணும். ஏன்னா அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரி திரும்பின மாதிரி கணக்கு. ஓகேங்களா, இப்போ 135 டிகிரிங்கிறப்ப 90 டிகிரி இங்கே ஏரோ மார்க் இருக்கு, 90 டிகிரி ஏரோ மார்க் இருக்கு. அது வந்து 135 டிகிரி திரும்புதுன்னா 135 டிகிரி திரும்புது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரும். ஓகேங்களா, ஏன்னா இது வந்து 45 டிகிரி, இது வந்து 45 டிகிரி, இது வந்து 90 டிகிரி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 135 டிகிரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரி அப்படியே திரும்பி இருக்கும். இப்படி இருக்க ஏரோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 180 டிகிரி இப்படி திரும்பி இருக்கு. ஓகேங்களா, அப்போ என்னது ஒரு ஸ்டெப் 45, 90, 135 அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆயிருக்கு. புரியுதுங்களா, அப்போ சி ஆன்சர். அடுத்து 115 வந்து எது தப்பா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது கொடுத்துருக்க படத்துல டிஃப்ரெண்டா இருக்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, ஸ்டாருக்கு பேரலா 2 கோடு இருக்கு, அதே மாதிரி சர்க்கிளுக்கு பேரலா ஆஸ் இருக்கு, ஆஸ்ட்ரிக் சிம்பிள் இருக்கு. ஓகேங்களா, அப்போ ஒரு படத்துக்கு அடுத்த படத்துக்கு எல்லாமே அதே மாதிரி வந்திருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த 4வது படம் மட்டும் பாத்தீங்கன்னா ஸ்டாருக்கு ஆப்போசிட்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 கோடு வரணும். ஆனா இங்க ஸ்டாருக்கு ஆப்போசிட்டா என்ன கொடுத்திருக்காங்க, சர்க்கிள் கொடுத்திருக்காங்க. அப்ப தப்பா இருக்கிறது இதுதான்.
இது எல்லா படத்துலையுமே செக் பண்ணி பாருங்க, அது பேரலாக எல்லாமே வந்துருக்கு கரெக்டாக. ஸ்டாருக்கு ஆப்போசிட்டாக டபுள் லைன் வந்திருக்கும், இங்கே மட்டும் தான் ஸ்டாருக்கு ஆப்போசிட்டாக சர்க்கிள் வந்திருக்கு. இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் பி ஆன்சர், சாரி சி ஆன்சர்.